தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களுக்கு சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் இந்திரா. தரமணி படத்தில் ஹீரோவாக நடித்த வசந்த் ரவி தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆனால் ரொம்ப குடிப்பார், அதீதமான குடிப்பழக்கம் உள்ளவர். அதனால் ஒரு நாள் போலீஸ் ஜீப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆக்கிடுறாரு. அதனால் அவரை இப்போதே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னுடைய சஸ்பெண்டை ரீவொர்க் பண்ண சொல்லி அவரும் பின்னாடியே உயர் அதிகாரிட்டு கெஞ்சுறாரு. அவங்க முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் அவரும் அவருடைய ஒய்ஃப் மெஹ்ரீன் பிரசாதா, அவங்களுக்கு இடையில் இப்போ கடுமையான மோதல் வாக்குவாதம் வந்து கடைசி 2 பேருமே பேசிக்காமே இருக்காங்க. கடைசி இவர் சஸ்பெண்ட் ஆனது அதீதமான குடிப்பழக்கம், ரெண்டுமே அந்த மனைவிக்கு பிடிக்காதனால அவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் சென்னை சிட்டியில் ஒரு சைக்கோ கொலைகாரன் தொடர்ச்சியாக கொலை பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவன் கொலை பண்ணும்போது ஒன்று கை விரலை வெட்டுறான், இல்லாட்டி கையை மணிக்கட்டு பகுதியை அப்படியே கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவான். எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல யாராலையும். அந்த சமயம் அதே மாதிரியான ஒரு சைக்கோ தலமான ஒரு கொலை இந்திரா வீட்டிலேயே நடக்குது. அவருடைய ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. வீடு உள்பக்கம் பூட்டியிருக்காங்க. யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்படி இந்த கொலை நடந்துச்சுன்னு போலீஸுக்கு ஒன்றுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சின்ன சந்தேகம் இவர் மேலே வசந்த் ரவி வருது. வசந்த் ரவி இதுக்கு முன்னாடி திடீர்னு கண் பார்வை இழந்துடுறாரு. அது எப்படிங்கிறத சஸ்பென்ஸாக வச்சு கடைசியில் சொல்கிறாங்க. கண் பார்வை இல்லாதனால எங்கேயும் வெளியில் போகாமல் தன்னுடைய மனைவியோட அதே வீட்டில் தான் இருக்கார். அவங்க ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் திடீர்னு இறந்துட்டாங்க. அவர் கண் பார்வை இல்லாமல் தட்டு மாதிரி வந்து பார்த்து அதை தன்னுடைய ஒய்ஃபு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் யார் கொலை பண்ணாங்கிறது அவராலையும் தெரியல. கதவு உள்பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி வந்திருக்கு? உள்ளேயே இருக்கிறவங்க தான் கொலை பண்ணணும். அப்போ உள்ளே இருந்தது ஒரே ஆள் தான் வசந்த் ரவி. ஆனால் அவர் கண் பார்வை இல்லை. இப்போ எப்படி தான் அதை செய்வாங்க? எல்லோரும் யோசிப்பாங்கல்ல. அது மாதிரி போலீஸ் இவர் மேலேயே சந்தேகப்படுறாங்க. ஆனால் இவருக்கு திருப்தி இல்லை வசந்த் ரவிக்கு. நம்மளே வழக்கு விசாரணையை தொடருவோம், எப்படி கண்டுபிடிப்போம், ஏற்கனவே இன்ஸ்பெக்டராக இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லி எஸ்ஐயாக இருந்த நாகேந்திரா அவருடைய ஃப்ரெண்டு, அவரை கூட்டிகிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறார். அந்த தன்னுடைய வீட்டில் நடந்த அந்த கொலைக்கு யார் காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த தேடுதல் வேட்டையின் முடிவு என்ன? உண்மையாக சைக்கோ கொலைகாரனை பிடிச்சிட்டாங்களா? உண்மையாக மெஹ்ரீன் பிரசாதாவை யாரும் கொலை செஞ்சது? இதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸான ஒரு அழகான திரைக்கதை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் வசந்த் ரவி இந்த மற்ற படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பயங்கர எமோஷன்ஸை கொட்டியிருக்கார் அந்த படத்தில். உண்மையாகவே நல்லா இருக்குது. அவருடைய நடிப்பு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதுலேயும் கண் பார்வை பறி போன பின்னாடி அவர் பேசுகிற பேச்சு, அவருடைய நடத்தை, அது எல்லாமே ஒரு பாவப்பட்ட மனிதன் போல் நம்ம அந்த ஹீரோ மேலே நமக்கு ஒரு பாசம் வருது அந்த கேரக்டர்னால. அவருடைய ஒய்ஃப் மெஹ்ரீன் பிரசாதா ஒரு சில காட்சிகள் தான் வர்றாங்க, ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த படத்துல ஒரு டூயட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களும் பரிதாபமாக சேர்த்து போகிறது நமக்கே வருத்தம் தான். அப்புறம் தெலுங்கு படம் வில்லன் சுனில், இதில் ஒரு சைக்கோ கொலைகாரனாக நடிச்சிருக்காரு. அவருடைய கொலைத்தனம் கொலை வெறியாரு. ஆனால் அதை இப்போ படத்தில் காட்டின விதம் ரொம்ப கொடூரம் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் அந்த கையை விட்டு விரல்களை வெட்டிட்டு போகிற ஆள் இவர் தான். இவரை பிடிச்சிட்டு இவர்கிட்ட கேட்டு கடைசியாக மெஹ்ரீன் பிரசாத் ஃபோட்டோவை காட்டி இவளை ஏன் கொலை பண்ணான்னு கேட்டால் தெரியாதுங்கிறார். நான் கண்டிப்பாக அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சாதிச்சிட்டார். அதான் அதோடைய இந்த கொலை, அது சைக்கோத்தனம் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சுனில் வெளியே காட்டுறாரு பாருங்க. அந்த காட்சியில் ரொம்ப அழகு, ரொம்ப அபாரம், ரொம்ப சிறந்த இயக்கம். அது சிறந்த இயக்கம் இருந்தால் தான் எல்லாமே படத்தில் நடிக்கும். அந்த அளவுக்கு சிறந்த இயக்கத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர். ரொம்ப அழகாகவும் நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க சுனில். அப்புறம் இன்ஸ்பெக்டராக நடித்த கல்யாண், சப் இன்ஸ்பெக்டர் நாகேந்திரா, அப்புறம் அந்த முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்க அனைகா. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட திருப்புச்சீட்டு. அந்த பொண்ணை சுற்றி தான் எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் அது செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு தெரியும் போது நமக்கே ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி சைக்கோ கொலைன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு அடடா அப்படி சொல்ல வச்சிருக்காரு இயக்குனர். அந்த வகையில் அவருக்கு நமது பாராட்டுக்கள். படத்தில் ஒரு 2 சாங்ஸ் இருக்குது. சாங் ஓகே லெவல், அவ்வளோதான். ஒரு தடவை கேட்கலாம், அவ்வளோதான். ஆனால் சாங்கு மாண்டேஜ் ஷீன்ஸாக எடுத்ததுனால, மாண்டேஜ் ஷார்ட்ஸாக எடுத்ததுனால அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவரோட இசை, பின்னணி இசை அடித்து காலி பண்ணிட்டாங்க. உண்மையாக அந்த படத்தில் மிகப்பெரிய டேமேஜே பின்னணி இசையை ரொம்ப சவுண்டை ஏற்றி விட்டது தான். பாதி வசனம் புரியவே இல்லை. வசன காட்சிகளில் பின்னணியில் இசை வைக்க மாட்டாங்க.
எல்லா படத்துலையும் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த பேசுகிற சீன்லேயே சவுண்டை கூட்டி இவருக்கு ஆடியோகிராஃபருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவர் குழப்பி விட்டார் ஆடியோகிராஃபர். இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த படத்துலையும் இருக்காது. ஏன்னா வசனம் பேசும்போது அது ரொம்ப மெல்லிசாக பின்னாடி இசை இருக்கும். இதில் அதிகமான ஓசை, ஒளி ஓசை அதிகமாக இருக்குது. ஆனால் வசனம் பேசுகிறது கம்மியாக குறைச்சிட்டாங்க. கடைசியை பார்த்தா பாதி வசனம் நமக்கு புரியல. ஆனால் வசந்த் ரவி வந்து மெதுவை பூனான்னு இந்த உதட்டு பிரிக்காமையே பேசிகிட்டு இருக்காரு பாதி வசனத்தை. அதுவே நமக்கு சவுண்டு இல்லைனாலே புரியாது. இதில் சவுண்டோட போட்டால் நமக்கு எப்படி புரியும்? அது ஒன்று தான் இந்த படத்தில் பெரிய பேக் ட்ராப். அதை கரெக்டாக சரி பண்ணியிருக்கணும். சரி பண்ணிவிட்டு தேட்டருக்கு அனுப்புனா தான் மக்கள் ரசிப்பாங்க. ஏன்னா லோக்கலில் இருக்கிற எல்லா சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்லையும் இந்த அளவுக்குலாம் சவுண்டு சிஸ்டத்தை செட்டப்பே பண்ணலை அவங்க. இப்போ இன்றைக்கும் அதை வெளியில் கட்டி தொங்கிட்டு இருக்கிற ஸ்பீக்கர் மூலம் தான் நம்ம சவுண்டு கேட்கணும். அப்படி தான் வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம தகவல் சொல்லிட்டோம், நிச்சயம் அதை மாற்றிக்கிறேன்னு இயக்குனர் சொன்னார். மாற்றிருப்பார்னு நினைக்கிறேன். நாளைக்கு படம் ரிலீஸு. அதுலேயும் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரு கொடுக்கறதுக்காக அந்த இயக்குனர் முதல் பாதியில் ரொம்ப போராடி, இரண்டாம் பாதியில் ரொம்ப ஈஸியாக படத்தை முடிச்சிட்டாங்க. அது உண்மைதான். அந்த ஈஸியான அனைகா போர்ஷன் வந்தப்போவே படம் வேறு மாதிரி ட்ராக் மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. ஒரு சிறந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் அவசியம் அந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக உங்களை ஏமாற்றுறது போர் அடிக்காது. பாருங்கள். நன்றி, வணக்கம்.